வணக்கம். நேற்று நைட்டு பீச்சில் சுற்றிட்டு போய் படுத்து தூங்கிட்டோம். காலங்காத்தால் ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சு திரும்பியும் பீச் பக்கமே வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா சங்கர் வந்துட்டு சர்ஃபிங் போக போகிறேன். சர்ஃபிங்காக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு நானும் கூட வந்துட்டேன். ஸோ முன்னாடி போய்க்கிறியான், வாங்க போயிட்டு என்ன நடக்குது, எதுவும் கூத்து நடக்குதான்னு பார்ப்போம். தம்பி என்ன எடுக்கிறேன்? கேப்பு வேற என்னது? ஆமாடா, கேப் எடுத்துக்க. அது வேணாம்டா. அது எதுக்குடா? அது தேவையில்லடா. அதான் இது போடுற இல்ல, கேப் போடுற இல்ல. சரி போலாம் போலாம். சர்ஃபிங் போறேன், எங்கேயும் போகல. போவோம். போயிட்டே இரு. வெளியே போடா. இந்த இருக்காங்கடா, அங்க இருக்காங்கடா சர்ஃப் போர்டு வாங்குறதுக்கு. திரும்பி ஆமா, எப்படி குளிரும் வந்து. நம்ம எங்கே போகிறோமா? சர்ஃபிங் போகிறோம். நான் போகல, சங்கர் போகிறேன். அதுக்காக தான் காலங்காத்தால் எழுந்திரிச்சு வந்திருக்கோம். இன்னைக்கு குரூ மெம்பர்ஸ் இவங்க தான் போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு பொட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். போயிட்டே இரு நீ வாட்டுக்கு. போய்க்கிறியாமா தலைவன்? திரும்படா தலைவா. ஏய், இந்த தருணத்தில் எப்படி ஃபீல் ஆகுது? உயிரோட இருந்தால் சந்திப்போம். பின்னாடி இருக்கிறது தான் கடல். என்ன கடல்? இந்த கடல் பேர் என்னது? பால்டிக் சி. பால்டிக் சி நார்த் ஆஃப் போலாண்டில் இருக்குது. பயங்கரமாக காற்றடிக்குது. நைட்டு கூட இவ்வளோ காற்றடிக்கிற குளிரில், ஆனால் இப்போ நல்லா குளிருது. நைட்டு அந்த அங்கனுக்குள்ள ஒரு பாலம் தெரியுதா, அதுதான் அந்த ஃபேரி. அந்த ஃபேரிக்கு தான் நம்ம நைட்டு போனோம். போயிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இப்போ சர்ஃபிங்காக வந்துருக்கோம். வாட் இஸ் கோயிங் ஆன்? இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குன்னு சொன்னால, சம்பவத்தை பார்க்குறீங்களா? என் தலைவன் எங்கே போயிருக்கான் பாருங்க. எல்லாம் இங்கே இருக்காங்க, என் கூட்டக்காரங்க பூரா. தலைவனுக்கு ஒன்றும் தெரியாமல் போயிட்டே இருக்காரு ஒரு வாட்டுக்கு ஜாலியாக. என்ன உனக்கு புரியான்னு தெரியல, பார்ப்போம். இங்க சர்ஃப் பண்ண சொன்னால் கப்பல் ஓட்டிக்கிறியாங்க. என்னை வச்சு என்னங்க பண்ணுறது? இவர் தான் அந்த சங்கர் உயிரை பார்த்துட்டு தலைவன் பாருங்க. எங்கே வேணாம் அவங்க வந்துட்டு என்ன பீஜம் போட்டுனா வர வச்சு பாருங்க. மரியான் வராமல் பாருங்க கடல்லேருந்து. சரி மரியான் இந்த அம்மாவும் போய் அவனை காப்பாற்றணும் போனாங்க. எவ்வளோ காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றி வெளியில் கூட்டு வந்துட்டாங்க. இங்கே இந்தியா கடற்கரை போனாங்க. இருக்கிறதுக்காக பேசிக்கிட்டாங்க. பார்ப்போம். சொன்னோங்களே அன்னைய வேலை மேல் பண்ணிருக்காங்க. அருமையான காலை நல்லா சாப்பிட்டுருக்காங்க. ஒரு அருமையான ஒரு கடற்கரையில் ஒரு தெரியலான்னு தெரியல. போகிறேன் பாருங்க. கற்றுக்கிட்டியான், பரவாயில்ல. ரொம்ப கஷ்டமான ஒரு செயல் தான். ஒரு கடலுக்குள்ளே நீச்சல் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு சர்ஃபிங்கே தெரியாமல்
அந்த ஒரு மணி நேரத்தில் கற்றுக்கிட்டேன். பரவாயில்ல. தூரத்தை பார்க்குறீங்களா எவ்வளோ தூரம்னு? இங்கேருந்து அங்கே போயிட்டேன். எப்படியும் ஒரு ஒரு 200 மீட்டர்ஸ் கிட்டே இருக்கும். உள்ளுக்கு போயிட்டேன். இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபெரி இருக்குது பாருங்கள். அந்த ஃபெரிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர சொல்லியிருக்காங்க அந்த கோச். வரைக்கும் போயிட்டு அதுக்கிட்ட இனிதே முடிவடைந்தது சங்கரின் பயணம். நல்லாதான் பண்ணிங்க, பரவாயில்ல. போதனால ஏய் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் சர்ஃபிங்கை முடிச்சுட்டு ரூம் போயிட்டு சாப்பிட்டு ஒரு டவுன் பக்கத்தில் வந்து சிட்டி சென்டருக்கு வந்துட்டோம். இங்கே வந்துட்டு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்துருக்கோம். போட்டு ஏற்றி 1 மணி நேரம் சுற்றி காமிப்பாங்க போல். அது போகிறோம். இப்போ இந்த சர்ச்சுக்கு இந்த இருக்குது, இந்த சர்ச்சுக்கு போனாங்க முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ்லாம். நல்லா இருக்குன்னாங்க. சரி, தலைவனோட சர்ஃபிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்போம். சங்கர், சர்ஃபிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? தரமாக இருந்துச்சா? அதோட இந்த வியூவை பாருங்கள், நல்லா இருக்குது, தரமாக இருக்குது. இப்போ தான் வந்துட்டு எங்களுக்கு இந்த ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ஃபாரினர்ஸ்லாம் எங்கிட்ட அங்கிட்டு சுற்றுவாங்க பாருங்கள். ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. இது வரைக்கும் வந்துட்டு நார்மலாக எப்பயும் போல எங்களுக்கு ஊருக்குள்ளே இருக்க மாதிரியே தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்துட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. வாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? ஊருக்கு நடுவில் ஆறு வெனிஸ் மாதிரி லைட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் வந்துட்டு அந்த காலத்தில் ஓல்டு க்ரெயினாக இருந்துச்சு போல. க்ரெயின் இந்த ஒரு கப்பலில் இது வந்து அவங்களும் எடுத்து வைக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிட்டாங்க அந்த காலத்தில். இந்த வியூவே வந்துட்டு நல்லா இருக்குது, தரமான ஒரு வியூவாக இருக்குது. ரசிச்சுக்கிறிக்கான்னு நினைக்கிறீங்களா? ரசிக்கலை, முன்னாடி அமுச்சு விட்டுவீங்க, ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. இப்போ கப்பலை பார்த்துவீங்கடானா அந்த ஹோட்டலில் உட்காந்து தின்னுக்கு திரிகிறாங்க. அதனால் அது மாதிரி மூஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் அதுக்காக போய் போட்டை பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஆ அப்படியே பேசு. வந்துட்டு பாலம் இறங்கிருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு அந்த கப்பல் சொன்னல, பைரேட்ஸ் கப்பல், அதுக்கு நம்ம போகிறோம். அங்கே வேலை நடந்துக்கிறதுனால இப்போ இப்போலாம் ஆட்டோமேட்டிக் பிரிட்ஜ் நாங்கள் வந்துட்டு இருக்கோம். இப்போ இறங்கிருக்கு. அதை பாருங்கள் எப்படி இறங்கி, மெதுவாக ஸ்லோவாக இறங்கி. அது இறங்குலேயும் ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். இதோட நம்ம பட்டிக்கலாம். போங்க 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 போங்க. ஏய் ஓடு ஓடு ஓடு. அடிச்சு விட்டு நம்ம கிளம்பு. அப்படியே சூப்பராக இருக்கு. போய் எந்த வியூவை பார்க்குறது? இந்த பக்கம் பாடுறா. இது நடுவில் எப்படி போகணும்? ஏய் வந்துட்டேன் ப்ரோ. சுர்குர் சங்கரா நீ ஒருத்தன் சங்கரா வெள்ளாடுக்க இல்ல இப்ப இல்ல காமெடி மட்டும் கேளுங்க, தரமா இருக்கான்னு மட்டும் பாருங்க. இது பேர் என்னது சொல்லுங்க? இது பேர் என்னது? போட்டோண்ட கீழ சாரி காமெடி குழம்பு திரும்ப ஸ்ட்ராபெரி. இதுதாங்க காமெடி. ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். ஏய் போடா லூசு.
இது ரொம்ப கம்மி உனக்கு என்ன சொல்லுது நடக்கல Żółty komin, żółty budynek to stara przepiękność ścieków. Dzisiaj zabytek techniki. Po lewej bucie w głębi lądu charakterystyczna wieża to część naziemna Muzeum II Wojny Światowej. Łukowy mostek nazwany Wapiejczyk kończy bieg kanału Raduni. 13-kilometrowy kanał wykopany został przez Krzyżaków i Brabant. Po lewej bucie nowy kompleks mieszkaniowy na Salonu. And on the left you can see a brick wall, which is a fragment of what once was a Victoria. Przypłynął też tu w celach remontowych, oczywiście to nie jest jego miejsce postoju. Po lewej bucie wewnątrz wyspy Ostrów i tu w kanale Kaszubskim stoją statki. Pierwszy z nich statek Spojbedy. To statek typu Ropax, czyli towary, może być towary na kołach, kontenery, są nad budówką, więc jakiś pasażerów na nie może też zabrać. Po promu po prostu jest po pobycie w doku świetnym. இந்த பில்டிங் வந்துட்டு ஃபஸ்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடி கட்டினது. இந்த போர்ட்டுக்கு முன்னாடி 1900s கட்டின பில்டிங் இது. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பார்க்குறீங்களா? பின்னாடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நான் காதில் வாங்கி உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். போட்டில் இருந்து இறங்கி இங்கே இந்த இடம் பேர் என்னடா? வெஸ்டர்ன் பிளாட்டூ அப்படின்ற ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டு ஒரு 2 hours இங்கே சுற்றி பார்த்துட்டு அடுத்து 5:30க்கு திரும்ப இதே போட் வந்து இன்னொரு ரவுண்டு வரும். ஸோ அப்போ அதில் ஏறி நாங்கள் திரும்பியும் போயிடுவோம், டான்ஸ் கொடுக்க போயிடுவோம். அது வந்துட்டு பீச் எண்டுன்னு நினைக்கிறேன், பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியுது. வாங்க போய் பார்ப்போம். உண்மையிலே இது பார்க்க வேண்டிய இடங்கள், நல்லா இருக்குது இயற்கை பாருங்கள். இது வந்துட்டு ரிவரில் வந்துட்டு போர்ட்டு மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா பெருசாக இருக்குது. கடல் கிடையாது, கடலில் ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த பாருங்கள். ரோடே எப்படி அருமையாக இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. தரமாக இருக்கா? தரம் தலைமுறைக்கும் உண்மையிலேயே நல்லா இருக்குங்க இந்த இடம். வாவ், வெஸ்டர்ன் பிளாட்டூ உங்களுக்கு தெரியுதா? இப்போ உங்களுக்கு ஒரு வியூ வரும் பாருங்க, தரமான ஒரு வியூவாக இருக்கும். ஏன்னா கடல் இருக்குது அந்த சைடு. வாவ், ஏய் இது கடல்ரா இது. ஏய் இது வந்துட்டு அங்கே ஆறு வந்துட்டு ஜாயிண்ட் ஆகுது கடலில் அந்த சைடு. அவ்வளோதான் ஜாயிண்ட் ஆகிற இடம், ஜாயிண்ட் ஆகிற இடம். ரிவரும் அந்த ஆறும், சரி ரிவரும் ஆறு ரெண்டு ஒன்று தான். லூசு என்னைய பைத்தியமாக்குற. அது வந்துட்டு ஹியூமன் மைண்ட் செட்டு. டூட்டில் எடுத்து ஓட்டுவோமாடா? காசு மட்டும் கொடுங்க, அதாவது காசு இருந்தால் ஓட்டலாம். வாவ், வாங்க உள்ள போய் பார்த்துன்னே இருப்போம்.
சூப்பராக இருக்குது. ஏதோ ஒரு இடம் இருக்காமா, அதை பார்க்குறதுக்கு போகிறாங்க. நம்ம பின்னாடியே போவோம். நமக்கு என்ன வேலை பின்தொடருவோம். உண்மையிலே சொல்கிறதுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அம்மா சொன்னேன் என்னைய பைத்தியம் நினைக்கிறாங்க எல்லாரும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் வருஷம் கழித்து பார்க்கும்போது இவங்க தான் பைத்தியமாக சுற்றிக்கு இருப்பாங்க. இது வந்துட்டு ஒரு ஆயுத குடவுன் அப்படின்னு நான் சொல்ல நினைக்கக்கூடாது. இது வந்துட்டு காட் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது காட் ஹவுஸ்னா எனக்கு என்னன்னு தெரியாது. காட் சேஃபா இருக்குது. காடு வானத்துல தானே சோல்ஜர் இல்ல அந்த காடு. சரி அமைதியா இருங்க. சோல்ஜர்ஸ் அவர் 1939 அதை கட்டியிருக்காங்க. அப்போ ஜெர்மன் வந்துட்டு பாமா போட்டு டெமாலிஷ் பண்ணது இது. அப்போ 7 பேர் காலியாக இருக்காங்க. அப்போ ஆனது அந்த கருப்பு ஜூம் பண்றா. Cemetery, western part. Yes. Cemetery போறேன். Cemetery. நீ வாடா இங்க வேணா. இங்கே இருக்கிற ஒரு பில்லர்ஸும் ஒரு ஆளுன்னு நினைக்கிறேன். இத்தனை பேர் இங்கே இருந்தாங்க, கஷ்டப்பட்டு போராடி அவங்களுக்காக அஞ்சலி செலுத்துவோம். என்ன போட்டிருக்காங்க பாருங்க. என்ட்ரி அட் யுவர் ஓன் ரிஸ்க், சீரியஸ் ஹசார்ட்ஸ் டு ஹெல்த் அண்ட் லைஃப். இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட ஆதரவுக்காக தான் நாங்கள் போகிறோம். இப்படி உடச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் பில்டிங்கை. இங்கே வந்து எவனை எழுதிட்டு போயிருக்காங்க பாருங்க. காதலுக்கு உருப்படவே மாட்டாங்க. எப்படி உடஞ்சிருக்குன்னு படிக்கட்டுலாம் உடஞ்சி போய் கிடக்கு. பில்டிங் எவ்வளோ சதமானமாகி போய் கிடக்கும் பாருங்க. என்னடா ஆடுது? பார்த்துட்டேன் காமிச்சிட்டேன். பாருங்க. அதாவது இந்த வெஸ்டர்ன் பிளாட்டியூ வந்துட்டு இவங்க நார்த் சைடு சி சைடு இருக்குல்ல, போலாண்டுக்கு வந்துட்டு இது ஒரு டிஃபென்ஸான ஒரு இடம் மாதிரி இருக்குது. ஏன்னா இதோட நிலைய அமைப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிவரும் சீயும் வந்துட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ கனெக்ட் ஆகிற இடத்துல இது ஒரு நிலப்பரப்பு மாதிரி இருக்குது. ஸோ இந்த நிலப்பரப்பில் மிலிட்ரிஸ்லாம் நிற்க வச்சு பாருங்கள் எப்படி தொங்கிக்கு இருக்கும் பாருங்கள், இடிச்சு விட்டது. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் ரெண்டு இதுவுமே இந்த பால்டிக் சீயில் வந்துட்டு ஒரு டிஃபென்ஸ் மாதிரி இருந்தது இந்த ஒரு இடம் தான், இந்த வெஸ்டர்ன் பிளாட்டியூ. இந்த வெஸ்டர்ன் பிளாட்டியூவில் பல பேர் செத்துருக்காங்க. ஸோ அவங்களோட கல்லறை தான் இது ஃபுல்லாகவே. ஸோ இது ஒரு டிஃபென்ஸ் ஏரியாவாக தான் போலாண்டுக்கு இருந்திருக்கு. ஸோ வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே இது எதில் டேமேஜ் ஆச்சுன்னா பாம் தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பாம்பிங்க்கான காரணம் செகண்ட் வேர்ல்டு வார், ஃபஸ்ட் வேர்ல்டு வார் நீங்கள் சொன்னீங்கனாலே யூரோப் சைடில் முக்கியமான ஒரு கண்ட்ரியாக ஜெர்மனி இருப்பாங்க.
அந்த இடம் எடுத்தவங்க தான் இது எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. இங்கே உருப்படவே மாட்டாங்க. இதே மாதிரி தான் ஆஸ் பீச்னு ஒரு இடம் வர வச்சுருந்தாங்க. என்ன பண்ணுறது? அங்கே என்ன எழுதிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நோ டு வார் அப்படின்னு எழுதிருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது போலீஸ்லாம் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு மேலே வந்துட்டோம். இந்த வெஸ்டர்ன் பிளாக் இந்த ஒரு இடம் வந்துட்டு மார்னுமெண்ட் மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள். இது எதுக்குன்னா நான் சொன்னேன் முன்னாடி சொன்னேன்ல இந்த வேர்ல்டு வாரில் 1, 2 இதுவெல்லாம் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே நிறையா பேர் செத்துருக்காங்கல்ல போலாண்டோட பார்டர். ஸோ அவங்களுக்காக ஒரு மார்னுமெண்ட் கட்டியிருக்காங்க. Budówkę zrobioną kulistą podobno zmniejsza to poważnie opory zrywania. Po naszej prawej górze trzeba uważać, o które udo się klaszy, można się pomylić, więc jak ciebie sami kilowej słychać głos, a nie weszła do ręki, a po chwili nie pan, tylko pan. Trzeba bardzo uważać z tym. To jest tak. Już nie wrócę na morze, nigdy więcej o nie, wreszcie koniec włóczeni. Na pewno to wiem. Brawa nie weszły. Roboty nie ruszę, jakby się wściekł. Pana tulaje i tulaje, o tulaje. Pana tulaje, o tulaje. அவன்கிட்ட 10 லாட்டிஸ் கொடு 10 ரூபாயா வருது குடுறா போதுமா சேந்தா போவோம். Is it boys? No, constrictor for 2, yes? Yes. For 2 எத்தனை பேர் எடுக்கிறீங்களா? எடுக்கிறீங்களாடா? பார்த்து வச்சிருக்கு. எவ்வளோ எடுத்துட்டியா? ஐயோ வாங்கி வேற போல சரி அந்த பட்டன் போட்டுக்கிறா காட்டிடுவாடா. இல்லை வேணாம் போட்டே இருக்கும். இங்கே வேற மறைச்சு வந்தோம். இந்த பட்டன் போட வேணாமா? இந்த பட்டன் அந்த வாழைப்பாரு பாம்புக்காரனை கூப்பிடுங்கடா. ஏன் அது நாக்க திருட்டுதா? நம்ம அதை போட்டிங் முடிச்சுட்டு நம்ம முடிஞ்சு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு கடையில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க உள்ளுக்கு போயிட்டு. ஸோ அவ்வளோதான், இங்கே இன்றைக்கியோட நாள் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். ஸோ நாளைக்கு வேறு பிளான் இருக்குது. நாளைக்கு பார்ப்போம். பாய்.